உரையும் 830 ஈர்ந்தொழிந்தாரே. ஒன்றிய ஈரன் கலையும் உடனுற நின்றது கண்டு நினைக்கிலர் நீசர்கள் கன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் அபக்குவன். இதில் 2வது பாடல். மனதில் எழுந்தது ஓர் மாய கண்ணாடி, மனதில் எழுந்தது ஓர் மாய கண்ணாடி, நினைப்பில் அதனில் நிழலையும் காணார், நினைப்பில் அதனில் நிழலையும் காணார், வினைப்பயன் போக விலக்கியும் கொள்ளார், வினைப்பயன் போக விலக்கியும் கொள்ளார், புறக்கடை சித்து போகின்றவாறே, புறக்கடை சித்து போகின்றவாறே. ஒரு நல்ல ஓமானம் சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல. மனத்தில் எழுந்தது ஒரு மாய கண்ணாடின்ட்டாரு. மனதே ஒரு மாய கண்ணாடின்ட்டாரு. ஒரிஜினலா இருந்தாலே கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். இப்ப 5 உயிரினங்கள் கூட ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா அதுகிட்ட பெரிய மாயைகள் கிடையாது. ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஹாபிடேஷன்ல வந்துடும். ஆனா அந்த மனம்ன்றது விசித்திரமா இருக்குது. இந்த கண்ணாடி உலக பொருட்கள் எல்லாம் நமக்கு எந்தெந்த மாதிரி எல்லாம் பிரதிபலிக்குது அப்படின்றத நாம அவுட் ஆஃப் பாக்ஸ்ல திங்க் பண்ணும்போதுதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப நினைக்கையில் அதனை நேலையும் காணார். ரொம்ப அதாவது ரொம்ப டீப்பா சொல்றாரு. அதுல நம்ம நேலை கூட பார்க்க முடியாது, பிம்பமும் கிடையாது, நேலும் கிடையாது, நிலையற்றது. அப்ப அவற்றை போய் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா நமக்கு மெயினான வேணும். அதுதான் 2வது வரியில சொல்றார். காணார் அப்படின்றாரு. வினைப்பயன் போக விளக்கியும் கொள்ளார். இப்ப நமக்கு கர்மா இருக்குது. சோ அதனுடைய துன்பங்கள் வந்துகிட்டே இருக்குது. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான அறிவையோ ஞானத்தையோ அல்லது போய் ரீச் ஆகிறதுக்குரிய முறையை நம்ம தேடுறதே இல்லை. அதுதான் இதுல சொல்றாரு. வினைப்பயன் போக அதை கட் பண்ணிட்டு இறைவன் திருவடி ஈஸியா போகணும் அப்படின்றதுக்கு நம்ம ரெடியா இல்லை அப்படின்றாரு. அப்ப இது புழக்கடைன்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. புழக்கடைன்னா குறுகியான இது. ஒரு ப்ராடா நம்ம திங்க் பண்ணாம ஒரு குறுகிய வட்டத்திலே ஐயை கூட உடலை வச்சுக்கிட்டு இன்பங்களையும் உலக ஆசைகளையும் தேடி அலைகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உலகம், நமது மனம் காட்டும் மாதைகள், இவற்றெல்லாம் நம்பி மக்கள் இந்த பிறப்பு இறப்புன்ற சர்க்கிள்லயே இருக்கிறாங்க. யாருமே உண்மையான ஞானத்தை தேடி இந்த மாய கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு வெளியில வர்றதுக்கு தயாரா இல்லை அப்படின்றத ஆணித்தரமா நமக்கு இங்க உணர்த்துறாரு. இது ஒரு குட்டி கதை சொல்லலாம்னா, மாய கண்ணாடியும் வைரமும். முன்னொரு காலத்துல அடர்ந்த காடு, அதுக்கு நடுவுல ஒரு பெரிய பழைய மண்டபம் ஒண்ணு இருந்தது. மண்டபத்து நடுவுல ஒரு பிரமாண்டமான மாய கண்ணாடி. அந்த மாய கண்ணாடிக்கு என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னா, யாரு அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னாலும் அவங்க மனதுல எதை ஆழமா நினைக்கிறாங்களோ அது அந்த கண்ணாடியில நிஜமாவே தெரியும். அப்போ ஒரு வைப்போ கண்ணாடியா வந்தவன் மண்டபத்துக்குள்ள வரான், கண்ணாடிய பாக்குறான். அவன் பார்த்த உடனே தங்க காசுகள் நிறைந்த பானைகள் தெரிஞ்சுது. ஏன்னா அவன் ஆள் மனதுல தங்கத்தை நிறைய சேர்த்து வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதால அது தெரிஞ்சுது. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். உடனே அந்த கண்ணாடியை தொட்டு பாக்குறான். ஆனா அவன் கைப்பட்டது சோர்ல தான் தெரியுது. ஆனா மாய கண்ணாடி இல்ல. ஆனா நம்பல. சரி, நமக்கு இது தெரியுது, எப்படியும் அது பொய்யாகாது, நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு அங்கே உட்காந்துட்டான். பசி அடிக்குது, தண்ணி தான் அடிக்குது, எதா இருந்தாலும் தங்கம் கிடைச்சாதான் போவேன், தங்கம் கிடைச்சிச்சுன்னா ராஜாவாயிடுவேன் அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறான். அப்போ அவன் உடலை கவனிக்கல, இயற்கையை ரசிக்கல. அப்படியே இருந்துட்டு இருக்கும் போது அந்த ஒரு ஞானி வந்தாரு. அவனை பார்த்தாரு, பரிதாபப்பட்டாரு. மகனே, என்னப்பா நயல்பா, அது ஒரு மேஜிக்கல் மிரர், அதை போய் பார்த்துட்டு உட்காந்துருக்க, ஏன் சிவான்றாரு. இல்லைங்க, நான் பாக்குறது போய் எப்படி பொய்யா இருக்கும், தங்கம்லாம் மென்னுது அப்படின்றாரு. அப்ப
தங்கத்துக்கு கண்ணாடிக்கு முடி நின்றாதான் எல்லாம் தெரியுது, இப்படி வெளியில வந்து பாரு இவ்வளவு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அவன் கேட்க மாட்டேன்றான். அப்ப கர்ம வினையால அந்த மாயையில சிக்கிக்கிட்டான் அவன். அவனுக்கு உண்மையான வைரத்தை காமிக்கிறார். பாரு இதுதான் நல்ல காஸ்ட்லியானது, இந்த வைரம் சின்னதா இருந்தாலும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அவன் இல்லைங்க அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற தங்கப்பானை தான் பெருசா தெரியுது, நிறைய இருக்குது அப்படின்றான். அப்ப என்ன நமக்கு உதாரணங்கள் உணர்த்துறாருன்னா, இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து பொருட்களும் நமக்கு இன்பமா காமிக்குது. சாப்பிடணும், ரசிக்கணும், உணரணும், சொத்து சேர்க்கணும் இப்படின்ற மாதிரி. அப்ப இந்த நாணம் வந்துட்டா இதெல்லாம் நம்ம ஒரு ஸ்டேபிளானது கிடையாது அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும். அப்போ வினைப்பயன் தான் நம்மள வெளியே வரணும். இப்ப அவன் வழிபோக்கன் என்ன பண்றான்னா, அந்த தங்கத்தையே பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நம்ம இந்த வாழ்க்கையில நமக்கு கிடைச்சதையே பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கின்றோம். அப்போ உண்மையான பேரின்பம் எதுன்னா வைரம், இறைவன் தான் நமக்கு உண்மையான பேரின்பம். அவனை கண்ணாடியில தெரிகிற இன்பத்துக்காக அலையாம நாம மனதை தெளிவுபடுத்தி கொண்டு உண்மையான பேரானந்தத்தை உணரணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல டே டு டே லைஃப்ல எப்படி நம்ம மாத்திக்கலாம்னா, அந்த சோசியல் மீடியால வர்றதெல்லாம் போலிகள் எது உண்மைகள் எது அப்படின்றத நம்ம உணர்ச்சி பார்க்கலாம். அப்புறம் உணர்ச்சிகளை கையால தெரிஞ்சுக்கணும். கோபம், பொறாமை, பேராசெல்லாம் டெய்லி வந்துகிட்டே தான் இருக்கும். எப்படி டெய்லி அழுக்கு உடம்புல வருதோ அதை மாதிரி அதை எப்படி குறைச்சிக்கிறது, பேலன்ஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கணும். வினைப்பயனும் விழிப்புணர்வும், நமக்கு அறியாமலே நம்ம சில ஹாபிடேஷன்ஸ் இருக்கும், அதுக்கு சில வினைப்பயன்கள் துன்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ண பார்க்கணும். இதையும் மீறி நம்ம உண்மையான இலக்கு என்ன, ஞானம் என்ன அப்படின்னு தேடணும்னா நமக்கு ஒரு சிந்தனை, ஒரு தெளிவு கிடைக்கும். அப்ப தெளிவு கிடைச்சதுன்னு சொன்னா மனக்கண்ணாடியில நம்ம மாட்டிக்காம அதுல இருந்து வெளியில வந்துடலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தளத்தை கௌரி அம்மா அவரிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா, மிக அருமை. நிறைய சிந்திக்கிற மாதிரி இருந்தது. மிக்க நன்றிங்க. வாங்க விந்தியம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1681வது திருமந்திரம். மனம் என்னும் கண்ணாடி. திருமந்திரம். மனத்தில் எழுந்ததோர் மாய கண்ணாடி, நினைப்பின் அதனின் நிழலையும் காணார், வினை பயன் போக விளங்கியும் கொள்ளார், புறக்கடை இச்சித்து போகின்றவாறே. அருமையான திருமந்திரம். மனிதர்களின் மனம் இருக்கிறதே, அது ஒரு மாய கண்ணாடி போன்றது. பலவாறான எண்ணங்கள் தோன்றி எழும். அந்த மனத்தின் நிழலை கூட காண மாட்டார்கள். பிறவி துயரை எவ்வளவுதான் விளக்கி சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். வெளி உலக இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு பாவத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னே அறியாமை என்றபடி விளக்கியும் கொள்ளார், பொருள் புரிந்து கொள்ளவும் மாட்டார். புறக்கடை, வெளிப்புறம், இம்சித்து ஆசைப்பட்டு. கழக வெளியீட்டில் மறைப்பாற்றல் மனத்தை வினைக்கீடாக இயக்குவதோர் மாய கண்ணாடியாகும். முகம் பார்க்கும் கண்ணாடியில் முன்புறம் ஒளி உள்ளதாக காணப்படும், பின்புறம் பூச்சுள்ளதால் மறைத்து மழுங்கலாக காணப்படும். 6 உயிர்களை உலகத்துடன் நடத்துங்கால் பின்புற வாயிலாகவே நடத்துகின்றது. அவ்வுயிர்களை சிவத்துடன் நடத்துங்கால் முன்புற வாயிலாகவே நடத்துகின்றது. முன்புறம் என்பது திறப்பும் பின்புறம் என்பது மறைப்பும் ஆகும். நினைப்பினால் கூட அம்மறைப்பாற்றலின் சாயலையும் காண மாட்டார். 6 உயிர்கள் தாம் செய்து நுகரும் வினை பயன்களை நூன்முறையான் விளக்கியும் மனங்கொள்ளார். இத்தகையோர் சிறப்பு எய்த விரும்பாது பிறப்பு எய்த ஆழ்ந்து போவோரார். மாய கண்ணாடி திரோதான சக்தி. இச்சக்தி முற்புற ஒளியுள்ளதாயும் பிற்புறம் மங்களாயும் உள்ள முகம் பார்க்கும் கண்ணாடி போன்றது. ஒருவனுக்கு
பந்த காலத்தில் பின்புறத்தையும் முத்தி காலத்தில் முன்புறத்தையும் இச்சக்தி காட்டி நிற்கும். வினைப்பயன் போக விளங்கியும் கொள்ளார். தங்களுடைய வினைகள் ஒழிய திரோதான சக்தியால் விளக்கத்தை பெறுவதற்கும் முயற்சி செய்யார் என்பது பொருள். புறக்கடை இச்சித்து சக்தியின் பின்புறத்தையே இச்சித்து பந்தத்திலேயே மூழ்கி கிடப்பர். நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இரு வினைகளை செய்கிறோம், நல்வினை தீவினை. வினை என்றால் செயல், தீவினைகளை நாம் செய்யக்கூடாது. செய்தோமானால் அதற்கு ஏற்ப பிறப்புகள் உண்டு. புண்ணிய காரியங்களை செய்தோமானால் அதற்கு நல்வாழ்வு நமக்கு கிட்டும். மாணிக்க வாசகர் அருளிய அருமையான பாடல். அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும், தில்லை மாநகர சிற்றம்பலவனாருக்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டனுக்கே. தில்லை மாநகர் சிற்றம்பலமேவும் பெருமான் மீது எல்லையற்ற அடிமை கொண்ட அடியேனுக்கு அல்லல்ல துன்பம் இல்லை, அரிய வினையானவை தொடரும், தீவினையும் இல்லை, பிறவிகள் தோறும் தொடர்ந்து வரும், தொந்த வினையும் இல்லை, எவ்வினையும் எளியேனை ஒன்றும் செய்யாது என்கிறார். சிவனை வழிபடுவோம், புண்ணிய காரியங்களை செய்வோம், நல்வாழ்வு வாழ்வோம், மற்றவர்களுக்கு நல் வழிகாட்டுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்க, மிக அருமை, மிக்க நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1681. மனத்தில் எழுந்ததோர் மாய கண்ணாடி, நினைப்பின் அதனின் நிழலையும் காணார், வினைப்பயன் போக விளக்கியும் கொள்ளார், புறக்கடை இச்சித்து போகின்றவாறே. Translation. In the mind arose a mirror of ignorance. If contemplated, one cannot see the image in it, nor do they polish it, so the fruits of karma may drop. They crave for and go after the backyard. மனதில் எழுந்ததோர் மாய கண்ணாடி. புரிகிற மாதிரி தான் இருக்கு. இது மாய கண்ணாடி வழியா தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம். அதுல மனதுல எழுந்தது தான் அந்த மாய கண்ணாடி. நினைப்பின் அதனின் நிழலையும் காணும். அதோட நினைப்புல அது கொடுக்குற எண்ணங்கள், அந்த உணர்ச்சிகள், ஐம்புலன்களை ஆட்டி வைக்கிற விஷயம், இப்படி அனைத்துலயும் நம்மளால எதை பார்க்க முடியலன்னா நிழலை. எதோட நிழல்னா திருவடி நிழலை. நம்ம பார்த்துட்டு வந்தோம் 1600 நினைக்கிறேன். அந்த திருமந்திரத்துல கமல திருவடி என்னும் நிழல் சேர பெற்றேன். அந்த திருவடி என்னும் நிழல் சேர பெற்றேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நிழல் நமக்கு தெரியறது இல்லை. எதனாலனா இந்த மாய கண்ணாடி நம்ம போட்டிருக்கிறதுனால. வினைப்பயன் போக விளக்கியும் கொள்ளார். நமக்கு அந்த கண்ணாடினால்தான் நமக்கு வினை சேர்ந்துக்கிட்டே இருக்கு. நம்ம அதை இருக்கிற வினையும் நம்ம போக்கிக்கிறதும் இல்லை. அந்த மாய கண்ணாடியிலே இருக்கிறதுனால புறக்கடை இச்சித்து போகின்றவாறே. நான் இங்க பாக்குறது புறத்துல வெளியில ஆசைகளின்படி, இச்சையின்படி, அவங்க ஆசைப்படி அவங்கள வினைகளை சேர்த்து கொண்டே போகிறாங்களே தவிர உள்ளுக்குள்ள திரும்பி இறைவனிடத்துல சேரணும்னு இல்லாம அப்படின்றத சொல்றதா பாக்குறேன். முதல்ல அதை மாய கண்ணாடின்னு சொல்லிட்டு, அதனால இறைவன் திருவடி அவங்களால பார்க்க முடியறது இல்லைன்றத சொல்லிட்டு, அதனால வினைகளும் போகிறதுக்கான வழியும் அவங்களுக்கு தெரியறது இல்லை. இன்னும் வினைகளையும் சேர்த்துக்கிறாங்க. இன்னும் புறத்திலே திரிஞ்சு அவங்க ஆசைப்படியே மனம்படியே போய் இன்னும் வினைகளையும் சேர்த்து கொண்டு போறாங்க. யாருன்னா அபக்குவன். அந்த அறியாமையில இந்த தலைப்பு அபக்குவன் இல்லையா? அந்த அறியாமையில இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த மாய கண்ணாடியின் வழியாக போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு.
இது ஐயா கதை சொன்னாங்க இல்லையா? அப்பதான் எனக்கு ஒரு கதை கேட்ட ஞாபகம் வந்தது. சேலத்துல வந்து அ அந்த ஞான முகாம்னு ஒண்ணு இருக்கும். நான் அத வந்து வீடியோ கேட்டுருக்கேன். நான் அட்டெண்ட் பண்ணதில்ல. அவங்களோட வீடியோ கேட்டுருக்கேன். பகவத் ஐயா மிஷன். அந்த அவங்க இதுல நான் வீடியோ ஒரு தடவ கேட்கிறப்ப, அவங்க அந்த கதை சொன்னாங்க. ஐயா சொல்லும்போது எனக்கு அந்த கதை ஞாபகம் வந்தது. அது இந்த பாடலுக்கு பொருத்தமா இருக்கும்னு பார்க்குறேன். அதுல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாய் வந்து ஒரு கண்ணாடி அவங்க சொன்ன கதை கொஞ்சம் நான் இது கேட்டு பல வருஷம் இருக்கு. அதனால இது என்னோட வெர்ஷன்ல நான் இந்த பாடலுக்கு பொருத்தமா மாரி நான் கொஞ்சம் மாத்திக்கிறேன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா, நான் அது எனக்கு கரெக்ட்டா அது ஞாபகம் இல்ல. ஆனா, அந்த என்ன சொல்ல வந்தாங்கன்றத இதுல பொருத்தி பார்க்கும்போது, இதுல சொல்ல வரதும் அதுல புரியிற மாரி இருக்கு. ஒரு நாய் வந்து ஒரு கண்ணாடி அறைக்குள்ள போய் மாட்டிக்குது. அது நாய் கண்ணாடி அறை அதாவது நெறைய கண்ணாடி இருக்கிற அறை. சுத்தி எல்லா பக்கமும் அந்த ராஜா வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த காலத்துல அந்த மாரி கண்ணாடி அறைக்குள்ள போய் மாட்டிக்குது. பார்த்துட்டு அது என்ன பண்ணுது, தன்னை சுத்தி நாய் இருக்கிறதா அது நெனச்சுக்குது. நெனச்சுக்கிட்டு கத்து 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 கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு கண்ணாடியும் அத சுத்தி இருக்கிற ஒவ்வொரு கண்ணாடியும் பார்த்து கத்திக்கிட்டே இருக்கு. அப்புறம் அதால முடியாம நைட்டு அதாவது பூட்டிட்டு போயிட்டாங்க. அது கதை கொஞ்சம் பெருசா சொல்லுவாங்க. அந்த கதை இத பூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த அறைய அதால அதுலேருந்து வெளிலவும் வர முடியல. இப்ப நம்மளாலயும் அப்படிதான். மாய கண்ணாடின்ற சிறையில தான் நாமளும் இருக்கிறோம். நம்மளாலயும் வெளில வர முடியறதில்ல. ஆ அப்ப என்னன்னா, அது அந்த இது கத்துனா அதுவும் கத்துது இல்லையா? ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா? இப்ப நம்ம பண்ற வினைக்கு தான் நம்மளும் இங்க வந்து அ பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நம்மள்ட்ட இருந்து போன விஷயங்கள் தான். அதே மாரி தான் இது இங்க கத்துறதும், அந்த கண்ணாடியில கத்துறது. இப்படி கத்தி 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 அது இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லி படுத்துருது. அதுக்கப்புறம் தான் அது அமைதியான பிறகு தான் எல்லா நாயுமே அமைதியா தான் இருக்கு. அத சுத்தி இருக்க எல்லா கண்ணாடியில இருக்கிறதும் அமைதியா தான் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி அந்த கதை வரும். அதேதான் இங்க நம்ம வந்து எதிர்வினை பண்ணிக்கிட்டே இருக்க, எனக்கு ஒரு விஷயம் வருதுன்றப்ப எதிர்வினை பண்ணிக்கிட்டே இருக்க, இன்னும் நம்ம வினைகள சேர்த்துக்கிட்டே தான் போவோம். அ இந்த இதுல வருது இல்லையா? வினைப்பயன் போக அ விலக்கியும் கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அதாவது ஏன் அத பண்றது இல்லன்னா, நம்ம பதில் பதில் பேசிக்கிட்டே இருக்கோம். என்ன நடக்குதோ அதுக்கு பதில் பதில் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்ன வருதோ, என்ன வினை வருதோ அதுக்கு எல்லாத்துக்கும். இங்க தான் நம்ம முருகர் சொல்ற அந்த சும்மா இருத்தல் பண்ணோம்னாலே, நம்ம வந்து இந்த வினையிலிருந்து போய் நம்மள வந்து மீட்டுக் கொள்ள முடியும். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு தப்பு நடந்தாலும் அதுக்கு பதில் பதில் தப்பும் செஞ்சுக்கிட்டே போறோம். நல்லது இது திருக்குறள் இருக்கு இல்லையா? "இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல்." இன்னா செய்தாரே ஒருத்தல்னா நீங்க தண்டனை குடுத்தே தான் ஆகணும். எனக்கு அவ்ளோ பெரிய தீமை பண்ணிட்டாங்க. அப்படின்னு அந்த ஒருத்தல்னா தண்டனை. நீங்க தண்டனை குடுத்து தான் ஆகணும்னு நீங்க நெனைக்கிறீங்க. தண்டனை குடுக்க தேவையில்ல. அமைதியா தான் இருக்கணும். ஆனா தண்டனைன்ற ஒரு நீங்க நெனைக்கிறீங்க. எனக்கு தீமை செஞ்சவங்களுக்கு அப்படின்னா, அவர் நன்னயம் செய்துவிடல். ஆனா நன்னயம் செய்து அவர் வெட்கப்படுற அளவுக்கு நல்லது செய்யணும். ஆனா அவங்க வெட்கப்படணுன்றதுக்காக நல்லது செய்யக்கூடாது. அவங்க நல்லா இருக்கணும்னு நெனச்சு, அவங்களுக்கு இறைவன் நல்ல வழிய காட்டணும்னு நெனச்சு நல்லது செய்யணும். அதனால அவங்க நாணம் அடையலாமே தவிர, அதனால அவங்க வெட்கப்படலாமே தவிர, அவங்க வெட்கப்படணும்னு நெனச்சு செய்யக்கூடாது. அதுமாரி ஏன்னா அவங்க செய்த வினைக்கு அதுக்கான பலன் அவங்க அனுபவிப்பாங்க இல்லையா? நம்ம செய்ற வினைக்கு நம்ம பலன் அனுபவிப்போம். அவங்க என்ன பண்ணாங்களோ, அதையே நானும் பண்ணேன்னா, அவங்களுக்கு என்ன கர்மா கிடைச்சிருக்கோ, அதே கர்மா எனக்கும் கிடைக்கும். அவங்க எந்த தீய எண்ணத்தோட என்ன வந்து இது பண்றாங்களோ, அதே கர்மா நானும் பதில் செய்ற மாரி ஆகும். இப்ப வினைகள பெருக்கிக்கிட்டே தான் நம்ம போவோம். கெட்டது செய்ய வினைகள் பெருக்கிக்கிட்டே போவோம். இதே தான் நம்ம அன்புல இறைவனோட ஃப்ரீக்வன்சில நம்ம எது செஞ்சாலுமே, அது புண்ணியத்த நோக்கி போகும். அதுதான் இதுல வந்து நான் பார்க்குற வினைகள வந்து போக்கிக்கிறது எப்படி அப்டின்னா, ஒண்ணு நல்லது செஞ்சுட்டே போறது. இன்னொன்னு ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது. எது நம்மள சுத்தி எல்லாமே எப்பயுமே கரெக்ட்டா இருக்காது. ஏன்னா, நம்ம குடுத்த விஷயம் நெறையா இருக்கும். நம்மளோட கர்மா நெறையா இருக்கும். நமக்கு அது சொந்தங்களாக இருக்கும், சுற்றி இருக்கவங்களாக இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உடனே நம்ம மனது வந்து ட்ரிகர் பண்ணும். ஏன்னா, நம்ம ஏற்கனவே நம்மள வந்து மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், மகளா இருக்கலாம். ஏற்கனவே கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா, அவங்க அந்த
அந்த விஷயமோ அல்ல அந்த நபரை நினைக்கும் போதோ உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். உள்ள வந்து ட்ரிகர் ஆகும். அந்த நேரத்துல இறைவனை பற்றி கொண்டே இருக்கிறது தான் இதுக்கு சரியானதா இருக்கும். அதுக்கு அமைதியா இருந்துட்டோம்னா, நம்ம இன்னும் வினைகள சேர்க்க மாட்டோம். கண்டுக்காம இருந்துட்டோம்னாலும் வினைகள சேர்க்க மாட்டோம். இது மாரி எதிர்வினை செய்யாம அந்த உணர்வையும் சரி, அந்த எண்ணங்களையும் சரி ஏத்துக்கிட்டு சும்மா இருந்தோம்னா, நம்ம இந்த அ அ அதே சமயம் திரும்ப இன்னமும் வினைய சேர்த்துக்காமயும் இருக்கணும். அந்த இச்சித்து போகின்றவாறே. நம்ம இன்னமும் திரும்ப ஆசைகள் எல்லாம் குறைச்சிட்டு, அம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே முடிவு என்னன்னா, இறைவன் பக்கம் திரும்புறது தான். பசுவாக இருக்கிற நம்ம நந்தியாக மாறிட்டோம்னாலே இறைவன் பக்கம் போயிருவோம். அதுதான் இந்த பாடல்ல சொல்றதா புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். இந்த பாடலுக்கு நல்ல விளக்கம் பார்த்தாச்சு. கண்ணாடின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ரெண்டாவது இன்னொரு வார்த்தையை உபயோகம் பண்றாரு, புறக்கடை அப்படின்னு சொல்றாரு. எது புறக்கடை அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புறக்கடை இச்சித்து போகின்றவங்க அப்படின்றாங்க. பின்வாசல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புறக்கடைன்னா என்ன சொல்லுவோம்? வீட்டுல பின்வாசல் அப்படின்னு சொல்லுவோம். எது பின்வாசல்? நம்மளுடைய மூலாதாரம் தான், அதான் பின்வாசல். அப்போ எதை இச்சிட்டு நம்ம மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பை இச்சிட்டு இந்த உலகத்துல திருப்பி திருப்பி வந்து திருப்பி திருப்பி போறது இல்லையா? கமரவாசல் என்று சொல்லக்கூடிய இந்த உச்சிக்கொடியில இல்லாம புறவாசல் என்று சொல்லக்கூடிய அந்த பின்னாடி வரையா இந்த உயிர் எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அது சொல்லுவாங்க நிறைய பேரு. கண்ணு வழியா போச்சு, வாய் வழியா போச்சு, தலை வழியா. நான் ஞானிகளுக்கு புள்ளி வழியாக உயிர் பிரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல புறக்கடை செத்து போகின்றவாங்க. அப்போ இந்த மீண்டும் நான் பிறக்கணும், இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருப்பவர்கள் அபக்குவம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த எண்ணத்திலேயே தான் ஆழ்ந்திருப்பாங்க. திருப்பி மீண்டும் அவர்கள் என்ன செய்வார்கள்? புறக்கடை செத்து போகின்றவாறு மீண்டும் அந்த உலக வாழ்க்கைக்கு வரக்கூடிய அந்த தன்மையில தான் அவர்களுடைய பிறப்பு இருக்கும். போயிட்டு திருப்பி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ அது எதனால அப்படின்னா, விளைபலன் போக விளக்கியும் கொள்ளாது. என்ன சொன்னாலும் நடக்காது. அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வினை பயன் போக விளக்கியும் கொள்ளாது. நம்ம பிடிச்ச உட்கார வைப்போம். நீங்க இந்த சின்ன குழந்தைங்க விளையாடும் போது பார்க்கலாம். அதுங்க ஏதாவது ஒரு பொருளை கையில வச்சுட்டு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கும். நம்ம உடனே இந்த ரொம்ப ஆர்வம் மிகுதியில அந்த குழந்தைய போய் கட்டி, பாப்பாவும் பேரு சொல்லுவாமா, பாப்பாவும் பேரு சொல்லு, தாக்கு பேரு கிறிஸ்துவ, தாத்தா பேரு கிறிஸ்துவன்னு அதை பிடிச்சு இருப்பாங்க. அது நம்ம கண்டுக்காது. நம்ம கிட்ட புகழிக்கு போய் திருப்பி அந்த பாலை எடுக்கிறதோ இல்ல அது என்ன விளையாடிக்கிட்டு இருக்கோ அதை எது ஈர்க்கிறதோ அதுக்குதான் போய்கிட்டே இருக்கும். நம்ம நம்மளால அந்த குழந்தைய கட்டுப்பிடிச்சு திருப்பி போற்றவே முடியாது. அந்த மாதிரிதான் இந்த மனசானது என்ன செய்யும் அப்படின்னாக்க மீண்டும் மீண்டும் போயிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு குருமார் எவ்வளவு சொன்னாலும் உள்ள இறங்கவே அந்த இறங்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்க அப்பாக்கு வருங்க. அதனாலதான் அவரு போன பாடல்ல சொன்னாரு, குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார். அப்ப அவங்க எதைதான் எடுப்பாங்க? குருட்டினை நீங்கா குருவினை கொள்வார்கள். அப்போ அந்த நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் நல்லவங்க இங்க போய் இதை கத்துக்கோ உள்ள ஏறாது. அதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதுதான் இந்த அபக்குவ நிலை. அப்ப நம்ம இன்னைக்கு இங்கேயும் நமக்கு ஒரு உரைகள் இருக்கு. நம்ம எங்க எதை கத்துக்கிறோம், யாரை பின்பற்றுகிறோம், நம்ம மனசு எங்க போய் நிற்குது, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மா எதை தேடுகிறது அப்படின்னு நம்ம திருப்பி உரைச்சு பார்க்கணும். நம்ம குருட்டை நோக்கி போறோமா, அதை நீக்கக்கூடிய வழியை நம்ம எடுத்துக்கிறோமா, இல்ல உள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் தெரியாமலே உள்ள இருட்டிலேயே உட்காந்துருக்கோமா அப்படின்னு நம்ம கேட்கணும். அதான் சொல்றாங்க, மனதில் இருந்ததோர் மாயக்கண்ணாடி
அப்படின்றாரு. அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த மாய கண்ணாடி வந்து முதல்ல கண்ணாடி அப்படிங்கிறது ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து வெளிப்பக்கம் ரொம்ப வெளிச்சமா இருக்கும். அதாவது ஒரு பக்கம் பாதரசம் பூச்சி இருக்கும், ஒரு பக்கம் பூச்சாம இருக்கும். அந்த பூச்சி இருந்தாதான் அந்த கண்ணாடி வந்து வெளியில தெரியும். நீங்க அந்த பின்னாடி இதுல பூசலைன்னா, ரசம் பூசலைன்னா நம்மளால முன்னாடி பார்க்க முடியாது. அப்போ இந்த மாய கண்ணாடியுடைய தன்மை என்ன அப்படின்னாக்க, இரண்டு பக்கமும் தன்மையை, அதாவது உருவத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம் மாய கண்ணாடி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். இந்த மாய கண்ணாடி என்ன அப்படின்னா ரசம் பூசாத ஒரு கண்ணாடி. அது எங்க இருக்கு அப்படின்னா மனதில் இருந்ததோ மாய கண்ணாடி நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. நம்ம வேணும்னா அந்த ரசம் பூசாம வச்சிருக்கிற ஒரு தன்மையை பார்த்துக்கலாம். அதுதான் ஞானம் நிறைந்த நிலை. அறியாமை இருள் விலகி அந்த கண்ணாடியில ரெண்டு பக்கமும் தெரியும். ஒரு பக்கம் உண்மை தெரியும், ஒரு பக்கம் உலக வாழ்வு தெரியும். ஆஹா இது இது இல்ல அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா அவர் வெறும் கண்ணாடின்னு உபயோகம் இல்லை, மாய கண்ணாடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாய கண்ணாடி தான் எங்க இருக்கு அப்படின்னா பிள்ளை சிதம்பரத்துல நம்ம பார்ப்போம். அந்த அதை மறைச்சு ஒரு பக்கம் செருப்புகளை புள்ளி போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் கருப்பு பட்டு போட்டிருப்பாங்க. நம்ம வந்து முன்பக்கம் கருப்பால் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி தான் பின்ன பக்கமும் என்ன நடக்குது அப்படின்னாக்க ஆமா, வாய்ஸ் நல்லா கிளியரா கேக்குது. ஆனா ரொம்ப தெளிவா இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப கேக்குதுங்களா? இப்ப நல்லா கேக்குதுங்க. நன்றி. அப்படி சொல்றாங்க. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த மாய கண்ணாடி நம்ம மனசுக்குள்ள இருக்கு, ரசம் பூசாம தான் இருக்கு. அப்போ என்ன மாயம் செய்யும் அப்படின்னா நினைப்பின் அதனின் நிழலையும் காணார். இது ரெண்டு விதமா அர்த்தம் பார்ப்பாங்க. ஒண்ணு, நம்ம மனசுக்குள்ள இந்த மாயம் நிறைந்து விட்டது என்றால், அஞ்ஞானம் நிரம்பி வழுகிறது என்றால் நிழலை கூட அந்த கண்ணாடியில பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு பொருள் பார்க்கிறவங்களும் இருப்பாங்க. இன்னொரு பொருளும் இருக்கு, இன்னொரு விதமான உரையும் இருக்கு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த இந்த நினைப்பின் அதனின் நிழலையும் காணார் அப்படின்னா அந்த கண்ணாடியோட நிழலை கூட நம்மளால பார்க்க முடியாது. என்ன செய்யும், நம்மளுடைய எந்த மாயத்தையும் காட்டாது. மனம் தெளிந்து விட்டால் உள்ளே மாயத்தை காட்டாது. அதனுடைய நிழலை, எந்த மாய கண்ணாடியினுடைய நிழலை கூட நம்மால் பார்க்க முடியாது அப்படின்னு பொருள் கொடுக்கறவங்களும் இருப்பாங்க. இப்ப இந்த ரெண்டு பொருள்ல நம்ம தலைப்புக்கு தக்கனா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வரிகளுக்கு தக்கனா நம்ம இந்த பொருளை வந்து புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாரு, மனதில் எழுந்ததோர் மாய கண்ணாடி நினைப்பின் அதனின் நிழலையும் காணார். அடுத்தாப்புல என்ன சொன்னா, வினை பயன் போக விளங்கியும் கொள்ளார். அப்ப இந்த இடத்துல அபக்குவனை பத்தி மாத்திரம்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ நம்ம முதல்ல சொல்லக்கூடிய அந்த பொருளை தான் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த மாய கண்ணாடி காட்டக்கூடிய அந்த மாயங்களை எடுத்துக்கிட்டு அதை பார்த்து உலக வாழ்க்கையினுடைய இன்பங்களை குறித்து செல்லக்கூடிய மனதை கொண்டவன் தான் அபக்குவன். அதனாலதான் புறக்கடை நிச்சித்து போகின்றவரை அவன் அந்த கண்ணாடியில் காட்டக்கூடிய அந்த பிம்பங்களை அவன் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க அந்த உலக வாழ்வை நோக்கி நகர்ந்து செல்வான் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தோட ஒரு பொருள். அப்ப அந்த மாய கண்ணாடியை நம்ம என்ன பண்ணணும், நினைப்பின் அதனின் நிழலையும் காணாதவாறு இறைவனுடைய ஒளியை கொண்டு நிரப்பி நம்ம வந்து அதை துடை தெரிய வேண்டும். அதான் செய்தி. ஆனா அந்த செய்திக்கு உள்ள போக முடியாதவாறு நாம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா குருட்டினை நீங்கா குருவை கொண்டு இருக்கிறோம். அந்த ஆன்மா தேடல் இல்ல. அப்ப அந்த ஆன்ம தேடல் இருந்துடுச்சுனாலே இந்த அபக்குவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கிட்ட இருந்து போயிடும். அந்த பரிபாகம் என்கின்ற நிலையை நோக்கி நாம் நகர்ந்து விடுவோம். அப்ப அந்த ஆன்ம தேடல் நமக்குள்ள இருக்கா, இதுதான் இந்த இடத்துல உரைகள். நான் சொன்னேன்ல இந்த இடத்துல ஒரு உரைகள்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு. இதுதான் அந்த உரைகள். நமக்குள்ளே அந்த ஆன்ம தேடல் இருக்கிறதா, எந்த நிலையில வேணா இருக்கட்டும்,
அது அது முதிர்ந்த ஞான நிலையில இருக்கட்டும், இல்ல பக்தி நிலையில இருக்கட்டும், இல்ல கர்ம நிலையில இருக்கட்டும், ஏதோ ஒரு. ஆனா இந்த வாழ்க்கை எதுக்கு பிறந்தோம்? இறைவனை சென்று சேருவதற்கான ஒரு எதுக்கு பிறந்தோன்ற கேள்வி வந்துட்டா கூட போதும். நம்ம இறைவனை சென்று சேருவதற்குங்கிற ஒரு பதில நம்ம பிடிச்சிருவோம். அப்போ அந்த உரைகள் நமக்குள்ள இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விய நம்ம உரைச்சு பார்த்துக்கலாம் இந்த இடத்துல. அதுதான் அபக்குவ நிலையை நீக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆன்ம தேடல் இருக்கா? இந்த கேள்விக்கு நமக்குள்ள பதில் இருக்கா அப்படிங்கிறத கேட்டு பார்த்துக்கோங்க இந்த இடத்துல. நம்ம எதுக்காக இதெல்லாம் தேடுறோம்? ஞானத்துக்காக தேடுறோமா, இல்ல அறிவுக்காக, புத்திக்காக, எதா வேணாலும் இருக்கட்டும். ஆன்ம தேடல் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விய இந்த மந்திரத்துல நம்ம கேட்டு வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு தெள்ள தெளிவா புரியும். அப்போ அது மாய கண்ணாடி, எத்தகைய மாய கண்ணாடிங்கிறதும் நமக்கு புரியும். ரொம்ப அற்புதமான ஒரு மெட்டபரோட இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது. இதை உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா, மிக அருமை, மிக்க நன்றி. வாங்க மகேந்திரன் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். 1681வது திருமந்திரம். மிக அருமையான விளக்கங்கள். நன்றி இருவருக்கும். மனத்தில் எழுந்ததோர் மாய கண்ணாடி, நினைப்பின் அதனின் நிழலையும் காணார். மனத்தில் எழுந்ததோர் மாய கண்ணாடி, நினைப்பின் அதனின் நிழலையும் காணார். வினை பயன் போக விளக்கியும் கொள்ளார். வினை பயன் போக விளக்கியும் கொள்ளார். புழைக்கடை சித்து போகின்றவாரே. புழைக்கடை சித்து போகின்றவாரே. போகின்றாரே. இதுல அந்த சில இடங்கள்ல புழைக்கடைனும் இருக்கு, சில இடங்கள்ல புறக்கடைனும் இருக்கு. அது எது சரி அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். புழைக்கடை அப்படிங்கிறது சரியோ அப்படின்னு எனக்கு தோணுது. நல்லது. ரொம்ப அருமையான ஒரு பாடல். நமக்கு பக்குவம் அபக்குவம், பக்குவத்துக்கு எதிராக இருப்பது அபக்குவம். நம்ம பக்குவத்தையும் பார்ப்போம். இந்த 6ஆம் திருமுறையுடைய அடுத்த ஒரு பார்வையாக நம்ம நிச்சயமாக அதையும் பார்ப்போம். அதில் பல பாடல்கள், அருமையான பாடல்கள் இருக்கு. இதுல நமக்கு அபக்குவம் தெரிந்தால் பக்குவம் புரியும். எது செய்யக்கூடாது என்பதில் நம்ம கவனமாக இருக்கிறோமோ அப்போது செய்யக்கூடியதன் மீது மிக சரியான ஒரு நோக்கத்தை செலுத்த முடியும். இப்போது அதே போலதான் நமக்கு அபக்குவம் என்பது என்ன, எங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, மனம் என்பதே ஒரு வகை மாயை தான். மனதில் எழுவது எப்படின்னா, ஒரு தங்க சுரங்கத்தில் அதிகமாக மண் இருக்கிறதா தங்கம் இருக்கிறதா என்றால், தங்கம் ரொம்ப ரொம்ப சிறிது, ரொம்ப குறைவான அளவு தான் இருக்கும். ஆனா மண் குவியல் அதிகமாக இருக்கும். ஆனா அந்த தங்கம் அந்த மண்ணில கலந்துதான் இருக்குங்கிறப்போ நம்ம அதுல இருந்துதான் நம்ம எடுக்க முடியும். அப்ப அதில் நிறைய அது போல இருக்கிற போல காட்டுகின்ற தன்மை இருக்குல்ல, அதுதான் மாயம். அது மாய கண்ணாடி. நாம நேற்றும் கூட அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஒருவருடைய வாழ்க்கையில ஒரு 60,000 80,000 எண்ணங்கள் உதித்து கொண்டே இருக்கின்றன. நீங்க அந்த எண்ணத்தோட அதை பார்த்தீங்கன்னா அதுவாவே தெரியும், அதுதான் அந்த மாய கண்ணாடி. அப்போது நீங்கள் அதே காட்சியை தான் பார்ப்போம். ஆனா அந்த பார்வை மாறும் பொழுது அவரவருடைய பார்வையில் அவரவருடைய அந்த பதிவுக்கு தகுந்த போல அவர்களுடைய நிலைக்கு தெரிந்தது போலதான் அது தெரியும். அப்போது இருக்கின்ற பொன்னான வாய்ப்பையும் கூட நம்ம தவற விட்டுருவோம். இந்த வாழ்க்கையை ஒரு அருமையான ஒரு பொன்னான வாய்ப்பு தான். சோ அந்த வகையில பார்க்கும் பொழுது முதல் அடியிலேயே எடுத்து சொல்றாரு, மனத்தில் எழுந்ததோர் மாயக்கண்ணாடி. சும்மா மனத்தில் உதித்ததோர், மனத்தில் இருப்பதோர் அப்படிலாம் கூட வேற வேற வகையிலையும் சொல்லலாம். ஆனா இங்க இந்த எழுந்து நிற்கும் பொழுது
நம்ம இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நினைச்சிடும். அதாவது ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு வாழ்க்கையில இருக்கும் பொழுதோ, அல்லது ஏதாவது நம்மளுடைய எண்ணத்தில் அதுவும் அந்த எமோஷன் அடிப்படையில நமக்கு எது உதித்ததோ அந்த தன்மையிலேயே அதை பார்ப்பதனால், எப்படி ஒரு பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா பச்சையாவே எல்லாமே தெரியுங்கிற மாதிரியான ஒரு மாயத்தை உருவாக்கும். அப்போது அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரமணர் சொல்றது போல இந்த நேத்தி யாதனின் இங்கே அன்னோதல் அதனின் இல்லைன்ற அது நமக்கு அந்த வகையில் நமக்கான அந்த பக்குவத்தோடு பார்த்தோம். அது இந்த மெய்ப்பொருள் காண்பதறிவு, எது மெய்ப்பொருள் எது மாயப்பொருள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு அதுல அந்த கண்ணாடி என்பதிலேயே அந்த ஆடியை பற்றி சொல்லும் பொழுது 2 இருக்கு தமிழ்ல. கொழியாடி குவியாடி சொல்லுவார்கள். அப்ப அந்த கொழியாடி குவியாடி என்ன அப்படின்னா, பெருசா இருக்கிறது ரொம்ப சின்னதா காட்டும், சின்னதா இருக்கிறது ரொம்ப பெருசா காட்டும். அப்போ அதுவும் தவறு, அதுவும் சரியான பார்வை கிடையாது. அந்த மனம் என்பது அந்த மாயக்கண்ணாடி அது போல சில மாயங்களையும் நாம் காட்டும். ரொம்ப ரொம்ப பக்கத்திலேயே நம்மளை சுற்றியே எவ்வளவு ஒரு அருமையான ஆளுமைகள் இருக்குங்க, எவ்வளவு ஒரு அருமையான நிறைய ஒரு சுரங்கங்கள் போல எவ்வளவு ஒரு வைரமாக இருப்பவர்கள் இருக்கும். ஆனா அவரோட அருமை அவ்வளவு பக்கத்துல தெரியாது, இருக்கும் பொழுதோ தெரியும் பொழுதோ. அப்போது அதே போல ரொம்ப இதுக்கு முன்னாடி நேற்றைய பாடல்லையும் பார்த்தது போல இல்லாத ஒன்றை ரொம்ப ஏத்தி வைக்கிறது. அது இப்ப அரசியல் சூழல்லாம் நம்ம நிறைய அது மாதிரிலாம் பார்ப்போம். அவரா இவரா இவங்களா அவங்களா எதோ சொல்லுவாங்க இல்லையா. அப்ப இல்லாத தகுதி இல்லாததையும் ரொம்ப தகுதி உள்ளதாக வச்சு அதுக்கு ஒரு பிரமை ஏற்படுத்தி ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த மயக்கத்தில் இருப்பவர்களை சில முடிவுகள் எடுக்க வச்சு இதெல்லாம் கூட நம்ம பாக்குறோம். அப்போது அந்த அத்தனை எண்ணங்களிலும் சொல்லும் பொழுது இந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல உளவியல் பார்வையில் என்ன சொல்றாங்க, அது சார்ந்த ஆய்வு 60,000 to 80,000 எண்ணங்கள் ஒரு மனிதருக்கு தோன்றினாலும் ஒரு நாளைக்கு அதுல 85% to 95% மேல நெகட்டிவ் ரெப்படேட்டிவ், அதாவது எதிர்மறை எண்ணங்களாக இருக்கின்றது. திரும்ப திரும்ப பேசுறேன்னு ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி திரும்ப திரும்ப பேசும். அதே ஏன்னா அந்த மாயக்கத்துக்கு நாம இன்னும் உள்ள போயிருப்போம். ஏதாவது ஒரு ரீல் பாக்குற கலாச்சாரமா இருக்கலாம், அல்லது நம்மளோட நேரத்தை சரியான நேரத்தை பொன்னான நேரத்தை நம்ம அந்த மாயத்தில் நம்ம தொலைச்சி விடுறதா இருக்கலாம். இது எல்லாமே அப்போது அந்த மனத்தில் எழும் அந்த மாய கண்ணாடியாக வரும். அதுவும் அபக்குவமாக இருந்தால், பக்குவம் இல்லாத நிலையோடு இருக்கும் பொழுது, விழிப்புணர்வு இல்லாத நிலையில இருக்கும் பொழுது அந்த இதுல விக்டிம் ஆயிடும் அதுல. ஆனால் நினைப்பின் அதனின் நிழலையும் காணார். நினைச்சு பார்த்தோம்னு வச்சுங்க, கஞ்சி என்றால் பானை நிறையாது சிந்தித்து முன்னேற வேண்டும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இந்த விழிப்பு நிலையில் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார்னு பட்டுக்கோட்டையர் பாட்டு வர மாதிரி நம்ம அந்த விழிப்பு நிலை இல்லாவிட்டால் என்ன ஆகும்? வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருமையா ஒண்ணு சொல்லுவாங்க, விளைவறிந்த விழிப்பு நிலை. அந்த விழிப்பு நிலை என்பது அதன் மீதான விளைவுகளை தெரிந்து கொண்டு அந்த செயல்களை செய்யறோம் அப்படின்னா, அந்த காரண காரியத்தை தெரிந்து கொண்டு இது ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம், இதனால என்ன நன்மை, இதனால இதுல அந்த மாயத்துல விழறோமா, இல்ல இதையும் நம்ம கேள்வி கேட்கிறோமா, நம்மகிட்ட இருந்து நம்ம மனதுல இருந்து வந்தாலும் கூட அதில் மறைஞ்சிடக்கூடாது. அதுக்கு ரொம்ப அருமையா ஒண்ணு சொல்றாரு, நினைப்பின் அதனின் நிழலையும் காணாது. நிழல் எங்க வரும் சொல்லுங்க? நிழலுடைய பெரிய வேலையே என்னன்னா, அந்த நிழலில் அந்த ஒளி இல்லை, ஆனா ஏதோ ஒன்று வருகின்ற ஒளியை மறைத்து கொண்டிருக்கிறது. அது மறைப்பதனால் இன்னொரு பக்கம் நிழல் ஆகிடுது. ஆனா நிழல் நிஜமாகாது, அது நிஜமே கிடையாது. ஆனா அதில் அந்த ஒளி மறைப்பு வேலை இருப்பதனால் அது நமக்கு தெரியல, இருக்கு ஆனா இல்லை அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி. அப்ப இருப்பது தெரியாத அளவுக்கு அது போயிடும். அதுதான் நினைப்பின் அதனின் நிழலையும் காணார். அப்ப இது நிழல் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுங்க, அப்ப எது நிஜங்கிறது நம்ம வந்துருவோம் இல்லையா. நம்ம அப்ப நிஜத்துல இருக்கும்போது நிழல்ங்கிற அந்த மாயையில மாட்டிக்க மாட்டோம். அது போல மாயை காட்டுகின்றவர்களுடைய அந்த மயக்க மொழிகளிலும் நம்மை தொலைத்து விட மாட்டோம்.
இப்போ சரியானவர்களுக்கு சரியான வாக்கு செலுத்துறது மாதிரி, சரியான இடத்துல சரியான முடிவு எடுக்கிற மாதிரி, சரியான அந்தந்த நாளை மிக சரியாக நம்ம வந்து இந்த செயல்கள் கவனம் செலுத்தி செய்யற மாதிரி. இதே போல இந்த இறை நினைப்பில் இருக்கும் பொழுது எது இறை என்கின்ற தன்மையை நம்ம மிக சரியாக புரிந்து கொள்ள முடியும். அப்போது அந்த மாயத்திலிருந்து நம்ம வந்துடலாம். ஆனா அது போன்ற அதன் நிழலையும் காணார், அதையும் வந்து பாக்குறது கிடையாது. அப்புறம் அடுத்து என்ன சொல்றாருன்னா, வினை பயன் போக விளக்கையும் கொள்ளார். இந்த விளக்கு அப்படின்னாலே என்ன, ஒரு வெளிச்சம் இல்ல, அந்த ஒரு இருளை போக்குகின்ற தன்மையில வந்து ஒரு விளக்கு. அதனாலதான் விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. கோனார் தமிழ் உரையில எல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம், அதாவது ஒரு நமக்கு என்னமா இருக்கிற மாதிரி இருக்கிறது நம்ம விளக்கி சொல்லுது. நம்ம முதலில் விளங்கினால்தான் விளக்க முடியும். நம்ம வந்து புரிந்து கொண்டால்தான் இன்னொருவருக்கு புரிய வைக்க முடியும். நமக்கு தெரிந்தால்தான் இன்னொருவருக்கு தெரிவிக்க முடியும். அப்போ இந்த விளக்கம் என்பதையும் நாம் வந்து அடைய வேண்டும். அதற்கு வந்து ஒரு முனைப்பு வேண்டும், அதற்கென்று நம்மளுடைய உழைப்பு வேண்டும், அதற்கு வந்து ஒரு தேடுதல் வேண்டும். அப்போ அதுல இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த வினை பயன் போக்க வந்து நம்மளால முடியும். சரி, இது ஒரே இதுல நடக்குது. ஒவ்வொரு நாளும் அதே மாதிரியான வாழ்க்கை, அதே மாதிரியான இது நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? அப்புறம்தான் வந்ததை தின்று வெந்ததை தின்று வந்ததை பேசி அப்படின்னு ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, அது மாதிரி ஆயிடும். ஆனால் நமக்கு எதற்கு என்று அந்த நினைப்பின் மீது, அதான் நினைப்பு பொழப்பையும் கெடுக்கும் பொழப்பையும் கொடுக்கும். அது நல்ல நினைப்பு பிழைப்பை கொடுக்கும், நல்லதல்லாத நினைப்பு இருக்கின்ற பிழைப்பையும் கெடுத்து விடும்ங்கிற மாதிரி. அப்போது அந்த வினைப்பயன் போக விளக்கி கொள்ள வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும். நாமும் வந்து எங்கெங்கெல்லாம் முடியுதோ அந்த விளக்கை சுற்றியே நம்மை இருத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அடுத்ததுல அவர் சொல்றது. அதற்கு பிறகு என்னன்னா, அந்த புழைக்கடை இச்சித்து போகின்றவாறே அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில மேல்நிலை அடையணும் அப்படின்னா நமக்கு இது போன்ற மாயத்திலிருந்து நம்மை விளக்கி அந்த நினைப்பின் மீது ஒரு கவனத்தை கொடுத்து அதுல வந்து விழிப்பு நிலையோடு இருப்பது, எது நிஜம் எது நிழல்ங்கிறத சார்ந்து தெரிந்து கொள்வது. அப்ப அந்த ஆடியில் குழியாடி குவியாடியாக இல்லாமல், அதே சமயம் ஆக்சுவலா நம்ம முகம் பார்க்கறோம்ல, அந்த கண்ணாடியை பொய் சொல்லுது தெரியுமா? ஏன்னா நம்ம இடது கையை வலது பக்கம்னு காட்டும், வலது கையை இடது பக்கம்னு காட்டும். ஆனா அது காட்டுது இல்லையா? அதுக்கு நம்ம நன்றியோட தான் இருக்கணும். ஆனா அது எது உண்மைங்கிறதாவது தெரிஞ்சுக்கணும். நான் இடது கையிட்டு வலது கை அங்க பார்த்தோன்னு வச்சுக்கேன், ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டாக்டருங்க வந்து ஏதாவது ஒரு மாத்தி ஆப்ரேஷன் பண்ற மாதிரி கதையை ஆயிடும் இல்ல? நமக்கும் கூட அந்த மாதிரியான ஒரு மாயத்துல இருக்கும் பொழுது இந்த கண்ணாடி ஒரு மாயத்தோற்றம், அதாவது பொய் தோற்றத்தை காட்டும். மாயை என்றாலே பொய் என்கின்ற ஒரு இதுவும் கூட உண்டு. இல்லாத ஒன்றை இருப்பது போல் நாம நினைத்துக் கொள்கின்ற ஒரு மயக்க நிலை. ஆங்கிலத்துல 2 சொல்லுவாங்க, இல்யூஷன், டெல்யூஷன். இல்யூஷன் அப்படின்னா இந்த மாதிரி மாய நிலை. இன்னும் அது அடுத்தது இன்னும் மோசமானது. நீங்க வந்து 10வது மாடியில இருக்கீங்கன்னு வச்சுங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு. நான் 10வது மாடியில இருந்து அந்த ஜன்னல் வழியா குதிச்சேன்னா அப்படியே நான் தரைக்கு வந்து அப்படியே மிதந்துக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிற முட்டாள்தனம் அது. அது வந்து இன்னும் டெல்யூஷன். அது வந்து அந்த தாட் அளவுக்கு எல்லாம் கொண்டு போயிடுமா, ஒரு பைத்தியக்காரமான தாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து ஒரே இதையே நம்பி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தப்பான ஒரு குருட்டையோ, தப்பான ஒரு குருன்னே சொல்ல முடியாது இல்லையா? அதுல போய் இதெல்லாம் கூட இங்க சொல்றாங்க, பொய் வேடம் விட்டு அந்த மாதிரி உள்ளது. அல்லது தவறா அதுக்கான சரியான இது கிடைக்காத இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் அப்படின்னா அது திரும்ப திரும்ப கேட்டு இதுதான் உண்மைன்னு நினைச்சிரும். அது இன்னும் மோசமானது. மயக்கம் கூட மயக்கத்துல இருந்து கொஞ்சம் முழிச்சிருந்து வெளில வந்துடலாம். ஆனா இது இப்படித்தான் அப்படின்னு தன்னுடைய அறிவை அடகு வைக்கிற ஒரு வேலை இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இருப்பதும் போயிடும், மற்றவர்களுக்கு பெரிய தொந்தரவும் ஆயிடும், நமக்கும் சரி நம்ம சுற்றியுள்ளவர்களுக்கும். அப்போது அந்த கீழ்நிலையை சொல்லும் பொழுதுதான் நீங்கள் புறக்கடையாகவும் பார்க்கலாம் அல்லது புழைக்கடையாகவும் பார்க்கலாம். அது வந்து என்ன ஆகும்னா அதோடு இச்சித்து போகின்றாரே ஆயிடும் அப்படிங்கிறது தான். அப்போது கீழ்நிலையோ நாம இச்சை கொண்டு போனோம் என்றால் நம்ம செய்கின்ற செயற்கரிய செய்கின்ற செயற்கரிய செய்வதற்கு பதிலாக நாம் கீழ் செயல்களிலும் கீழ்நிலைகளிலும் தாழ்ந்து போவோம். அதன் மீது விருப்பம் இருப்பதால், அது விருப்பம்னு கூட சொல்ல முடியாது. இச்சை என்பது ஒரு ஆசை, ஒரு டெம்பரரியான ஒரு ஈர்ப்பு தன்மையில ஒரு தப்பான இதுல வந்து மாட்டிக்கிறது அப்படின்ற மாதிரி. அந்த புறக்கடையில் இச்சித்து போகின்றவாறு
கூடாது அப்படிங்கறத தான் இந்த பாடல் சொல்லுது. மனத்தில் எழுந்ததோர் மாய கண்ணாடி, நினைப்பில் அதனின் நிழலையும் காணார், வினைப்பயன் போக விளக்கையும் கொள்ளார், புறக்கடை இச்சித்து போகின்றவாறே என்பதை நம்ம இப்படியும் படிக்கலாம். அது நல்ல பார்வையில நல்ல வகையில நம்மளை திருத்தணும் அப்படின்னா, மனத்தில் எழுந்த மாய கண்ணாடி மீது விழிப்புணர்வு கொண்டு, நினைப்பில் அதன் நிழலையும் கண்டு கொண்டு, வினைப்பயன் போகுவதற்கு விளங்கி கொண்டு, அப்புறம் புறக்கடையில் இச்சித்து போகாதவாறு நம்மை காத்து கொண்டு வளமுற வாழ்வோம். மகிழ்வுற நம்மளுடைய இந்த வாழ்ந்ததன் பொருள் உணர்ந்து இந்த வாழ்க்கையிலும் பொருள் வேண்டும், வாழ்வதற்கு ஒரு பொருள் வேண்டும் என்று சொல்வார்களே, அது போல வாழ்வதற்கு பொருளோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க, மிக்க நன்றி. நல்ல எளிமையான விளக்கமாகவும் அழகான விளக்கமாகவும் மிக்க நன்றிங்க. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வேற யாரும் எதுவும் கருத்து கேள்வி? நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.